ஸ்ரீ மாத்ரே நமக. நம்ம இப்போ வந்து குரு பரம்பரை பத்தி பார்க்க போறோம். குரு பரம்பரை சித்த பரம்பரை வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் அதை பத்தி நம்ம சிந்திப்போம். சித்த பரம்பரைன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி வந்து தொடக்கினது, ஆதியில வந்து நம்ம சித்த பரம்பரை உருவாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தான். அது சிவபெருமானுடைய அம்சமா இருக்கிற குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணியர் ஒரு சித்தர் தான் சொல்லுவோம். நம்ம சுப்பிரமணியர் ஒரு சித்தர் தான். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நந்தியம் பெருமான், நந்தி தேவர்னு சொல்றோம். இந்த 3 பேரும் வந்து சித்தர்கள் எல்லாரும் அடிப்படையா ஒரு ஆதாரமா இருக்கிறவங்க. இவங்க சித்தர்களுடைய கணக்குல வரமாட்டாங்க. இவங்க சித்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குருவா இருந்து ஆதியில தோன்றவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம முதல்ல எல்லாருக்கும் ஆதியா வந்து சித்த பரம்பரையை தோற்றுவித்த ஒரு மூலவரா இருக்கவர், ஒரு மூலமூர்த்தி, எல்லாருக்கும் ஒரு ஆதாரமா இருக்கவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு சொல்றோம். அவர் தான் வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். இவர் சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கிற, சிவஸ்வரூபமா இருக்கிற சிவனுடைய அம்சமா கருதப்படுது. இவர் வந்து நம்ம எல்லாருக்கும் சனகாதி முனிவர் நால்வருக்கும் கல்லால மரத்துக்கு கீழே மௌன நிலையில வந்து அவங்க ஞானம் கொடுத்ததா சொல்லப்படுது. அதோட மொத்தமா 8 பேர் வந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு சீடர்களா சொல்லப்படுது. அதுல முதல்ல 4 பேர் வந்து சனகாதி முனிவர்கள்னு சொல்றோம். அடுத்த 4 பேர் வந்து சித்தர்கள், ரிஷிகள். அடுத்த 4 பேர்ல வந்து ஒருத்தவர் வந்து திருமூலர் ஐயா அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நம்ம குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஆதி குருன்னு அப்படின்னு சொல்லியாச்சு. அவருக்கு அடுத்ததுதான் வந்து நம்ம சுப்பிரமணியர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம சிவபெருமானுடைய ஆக்ஞா சக்கர பீடத்திலிருந்து நெற்றிக்கண்ல இருந்து தோன்றியவர். அதாவது நெற்றிக்கண் எங்க இருக்குன்னா ஆக்ஞா சக்கரத்துல இருக்குது. அந்த ஆக்ஞா சக்கர ஸ்வரூபமா இருந்து அந்த ஆக்ஞா சக்கரம் இருந்து வெளிப்பட்ட ஞானஸ்வரூபம் தான் வந்து சுப்பிரமணியர்னு சொல்றோம். சுப்பிரமணியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரண பேரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூய வெட்ட வெளியில இருக்கிற ரத்னமயமான எங்கும் ஊடுருவி இருக்கிற ஒரு பேரொளி அப்படின்னு சொல்றோம். ஒரு ஞானமா இருக்கிற எங்குமே தூய வெட்ட வெளியில பிரகாசமா எங்கும் ஊடுருவி இருக்கிற ரத்னமயமான இருக்கிற ஒளிதான் சுப்பிரமணியர்னு சொல்றோம். இந்த சுப்பிரமணியரை வந்து நம்ம சித்தர்களுக்கு எல்லாம் இன்னொரு சித்தர் அப்படின்னு சொல்றோம், எல்லாருக்கும் தலைவர் அப்படின்னு சொல்றோம். ஆதி தலைவர் வந்து நம்ம குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அடுத்தபடியா சித்தருக்கு தலைவரா இருக்க வந்து சுப்பிரமணிய சித்தர் அப்படின்னு சொல்லுவோம். சுப்பிரமணியர் யாருன்னா முருகர் தான், வேற யாரும் கிடையாது. அவருக்கு ஆதி காலத்துல வந்து இருக்கவே சுப்பிரமணியர் தான் நம்ம பொருள் சொன்னோம். இப்போ தூய வெட்ட வழியில ரத்னமயமா இருக்கிற எங்கும் ஊடுருவி இருக்கிற பிரகாசமா இருக்கிற ஒளிதான், ஒரு ஞான ஒளிதான் வந்து சுப்பிரமணியர்னு சொல்றோம். இதுக்குள்ளேயே அகஸ்தியர் அடக்கமாயிடுவார். அகஸ்தியர்னு தனியா வந்து சொல்ல முடியாது. அகஸ்தியர் வந்து சுப்பிரமணியத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் வந்து அகஸ்தியர்னு சொல்றோம். அதாவது சுப்பிரமணியருக்குள்ள இருக்கிற ஞானத்தின் வெளிப்பாடு, அந்த பரம்பொருளுக்குள்ள இருந்து வெளிப்படுற ஞானத்தின் வெளிப்பாடுதான் வந்து அகஸ்தியர்னு சொல்றோம். அகத்தியரை பொருள் பிரிச்சோம் அப்படின்னா அகம் கூட்டல் தீ, அதுதான் வந்து அகத்தியர்னு சொல்றோம். அந்த அகத்தினா என்னன்னா இதயத்துல இல்ல மனதுல இருக்கிற ஞானத்தீ தான் வந்து அகத்தியர்னு சொல்றோம். இந்த ஞானத்தீயை வந்து யாரு வந்து கண்டு உணர்ந்து தனக்குள்ள பாக்குறாங்களோ, அதாவது இறைஞானத்தை அடைஞ்சு இறையன் தனக்குள்ள யாரு பாக்குறாங்களோ, ஞானத்தை கிடைக்க யாரு பெறுறாங்களோ அவங்க வந்து அகஸ்தியரா மாறலாம், அகத்தியத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அகத்தியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த அகத்திய தனக்குள்ள பாக்குறவங்க யாரோ அவங்க அகத்தியம் அப்படின்றதுக்குள்ள, அந்த அகத்தியத்துக்குள்ள போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா அவங்களே அகத்திய சுரூபமாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முருகருடைய ஞானத்தின் வெளிப்பாடு ஞானஸ்வரூபமா இருக்கிறது தான் வந்து அகத்தியர்னு சொல்றோம். ஞானத்தீ தான் அகத்தியர். அதாவது அகம் பிளஸ் தீ, அதுதான் வந்து அகத்தி. அதாவது என்னன்னா ஞானத்தீ அப்படின்னு சொல்றோம். அவர் தான் அகத்தியர்னு சொல்றோம். அவரை வந்து பின்பற்றி குருவா ஏற்று அவர் மூலியமா ஞானம் பெற்றவர்கள் என்ன அப்படின்னா அவங்க அகத்தியம் அப்படின்றதுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க யாரு அப்படின்னா அந்த ஞானத்தை தனக்குள்ள, அகத்தியர் அப்படின்ற ஞானத்தீய தனக்குள்ள கண்டு பரம்பொருளை வந்து தேடி ஞானஸ்வரூபமா பார்த்தவங்க தான் அகத்தியம் அப்படின்ற அகத்தியத்துக்குள்ள வர மக்கள் வர ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த அகத்தியம் அப்படின்றது, அந்த அகத்தியர் அப்படின்றது அகத்தியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட சராசரங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிற ஞானஸ்வரூபம் தான் அவரும். அதுதான் முன்னாடியே சொன்ன அகத்தியனா இனம், அதாவது அகம்னா அதாவது மனத்துல இருக்கிற தீ, அதாவது ஞானத்தீ தான் வந்து அகத்தியர்னு சொல்றோம். இந்த அகத்தியர் நம்ம புராணத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து அகத்தியர் வந்து தென் திசை வந்து தாழ்ந்து போனதாகவும், வடதிசையை வந்து வடதிசையில சுவாமி இருக்கிறதாகவும், வடதிசையில இருந்து தென் திசையை வந்து பூமியை சமநிலை இல்லாம தாழ்ந்து போனதுனால தென் திசைக்கு வந்து சிவபெருமான் வந்து அகஸ்தியரை அனுப்பிச்சு வச்சு பூமியை சமநிலைப்படுத்துறதுக்காக அமைச்சாரு அப்படின்றதும் புராண கதை சொல்லப்படுது. இது எல்லாருக்கும் தெரியும்.
இதுல நம்ம அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் சிவபெருமான் நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து என்னன்னா நம்ம பூமியில வடதிசையில பூமியோடைய வடதிசையில பால்வெளிக்கு அப்பா பழமையான தூரத்துல பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரமா அப்படின்னு இருக்குது. துருவ நட்சத்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த துருவ நட்சத்திரம் தான் நம்ம சிவபெருமான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. அந்த நட்சத்திரம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வடதிசையில இருக்குது, பூமி கூட வடதிசையில இருக்குது. அதுக்கு நேரு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகஸ்தியர் வந்து அந்த அந்த பூமிக்கு வடதிசைக்கு நேரா தென் திசையில ஒரு பேரொளியா, அதாவது அண்ட சராசரங்கள் அண்ட வெளியில ஒரு 2வது பெரிய ஒளி புரிந்த நட்சத்திரமா இருக்காரு அப்படின்னா அகஸ்தியர் தான் அவரு இந்த என்ன பண்றாருன்னா அந்த துருவ நட்சத்திரமா இருக்கிற சிவபெருமாவுடைய நட்சத்திரமா இருக்கிற துருவ நட்சத்திரத்துக்கு பாதுகாப்பா அப்படியே நேரெதிரா வடதிசைக்கு நேரெதிரா தென் திசையில வந்து அகஸ்தியர் பேரொளி அண்ட சராசரத்துல அண்டவெளியில பேரொளி பொருந்திய பெரிய நட்சத்திரமா 2வது நட்சத்திரமா அண்டவெளினா கேலக்சியில இருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் வந்து சமநிலை. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டத்துல இருக்கிற அதாவது புவியில பூமியில இருக்கிற வடதிசையில இருக்கிற துருவ நட்சத்திரம் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் நட்சத்திரமா இருக்கிற துருவ நட்சத்திரத்துக்கு பாதுகாப்பா அகஸ்தியர் இருக்கார். இந்த துருவ நட்சத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பூமிக்கு வடதிசைய வந்து இருக்குது. அந்த வடதிசையில வச்சுதான் மற்ற திசையெல்லாம் வந்து குறிக்கிறதுக்காக காட்டப்படுறதுக்காக இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது பூமியில வடதிசையில இருக்கிற துருவ நட்சத்திரம் தான் சிவபெருமான் சொல்றோம். அந்த நட்சத்திரம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற திசைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்றோம். அந்த துருவ நட்சத்திரமா இருக்கிற சிவபெருமானுக்கு நட்சத்திரம் தான் என்ன ஆகுது அப்படின்னா அது பக்கத்துல அந்த வடதிசையை காண்பிக்கிறதுக்காக அந்த துருவ நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே கூட்டமா 7 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சப்தரிஷி மண்டலம் சொல்றோம். சப்தரிஷிகள் நம்மளுக்கு தெரியும். சப்தரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா 7 நட்சத்திர மண்டலமா கூட்டமா அந்த வடதிசைக்கு பக்கத்துல அந்த துருவ நட்சத்திரத்துக்கு முன்னாடியே கூட்டமா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த துருவ நட்சத்திரமா சிவபெருமானுக்கு இருக்கிற நட்சத்திர திசையை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு அடையாளமா அந்த துருவ நட்சத்திரத்துக்கு அடையாளமா சப்தரிஷி மண்டலம் வந்து துருவ நட்சத்திரத்துக்கு முன்னாடி வடதிசையில ஒரு குறிப்புக்காக ஒரு தெரிவிப்பதற்காக இருக்குதுன்னு சொல்றாங்க அறிவியல் பூர்வமா. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த வடதிசைக்கு நட்சத்திரம் தான் துருவ நட்சத்திரம்னு சொல்லியாச்சு. வடதிசைக்கு எழுத்தாப்புல இருக்கிற அந்த பால்வெளி, அதாவது அந்த கேலக்சியில இருக்கிற நட்சத்திரம் தான் வந்து 2வது பெரிய நட்சத்திரம் தான் வந்து அகஸ்திய நட்சத்திரம்னு சொல்லியாச்சு. அவரு இந்த துருவ நட்சத்திரத்துக்கு பாதுகாப்பா எழுத்தாப்புல தென் திசையில இருக்காருன்னு சொல்லியாச்சு. இப்போ சரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அண்டவெளியில இந்த அகஸ்திய நட்சத்திரம் எங்க இருக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா நம்ம அறிவியல் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமியில அண்டார்டிகா பகுதியில அந்த அண்டார்டிகா பூமிக்கு தெற்கே இருக்கிற அண்டார்டிகா பகுதியில ரொம்ப தொலைவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நட்சத்திர கூட்டமானது காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு வந்து ஆர்கோ த ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஆர்கோ கப்பல் அப்படின்னு ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கிறான். அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் தான் வந்து ஆர்கோ கப்பல், ஆர்கோ தி ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆர்கோ கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஒரு நட்சத்திர கூட்டம், மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம் அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திர கூட்டத்துல இருக்கிற அதாவது அந்த நட்சத்திர கூட்டத்துல இருக்கிற 4 அடுக்கு இருக்குது. அந்த 4 அடுக்குல 4வது அடுக்குல இருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் வந்து ஆல்பா ஆர்கஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த நட்சத்திரம் பேர் வந்து ஆல்பா ஆர்கஸ் அப்படின்னு சொல்றோம். அது அந்த நட்சத்திர கூட்டத்துல 4வது அடுக்குல இருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் வந்து ஆல்பா ஆர்கஸ். இந்த நட்சத்திரம் தான் சாக்ஷாத் அகஸ்திய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அவர் தான் நட்சத்திரமா இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. நம்ம விண்வெளியில இந்த ஆர்கோ த ஷிப், இந்த ஆர்கோ கப்பல்ன்ற நட்சத்திர கூட்டத்துல 4வது அடுக்குல ஆல்பா ஆர்கஸ் என்ற ஒரு நட்சத்திரமானது காணப்படுது. அந்த நட்சத்திரம் தான் அகஸ்திய நட்சத்திரம்னு சொல்றோம். அதாவது அகஸ்தியர் தான் அந்த நட்சத்திரமா இருக்காருன்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? இதை நம்ம வந்து இந்த ஆல்பா ஆர்கஸ் அப்படின்ற நட்சத்திரத்தை நம்ம வந்து கிரேக்க சொல்ல சொல்றோம். அந்த கிரேக்க சொல்ல வந்து நம்ம வந்து உச்சரிச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம அகஸ்தியர்ன்றதை உச்சரித்து பார்த்தா ரெண்டுமே கிட்டத்தட்ட சொல்லோடைய ஒளியிலையும் அது ஒளினா ஓசை, அந்த ஓசையிலையும் அதோடைய கொடுக்குற அந்த பொருளையும் பாத்தீங்கன்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆல்பா ஆர்கஸ் அப்படின்னா அக மனம் அப்படின்னு பொருள். ஆல்பா ஆர்கஸ் அப்படின்னா அக மனம்னு பொருள். நம்ம அகஸ்தியருக்கு என்ன சொல்லியிருக்கோம் பேரு? அகத்தீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ மனம், அகமாகிய மனத்துல இருக்கிற தீ தான் அகத்தியர்னு சொல்லியிருக்கோம்.
அப்ப பாத்தீங்கன்னா ஆல்பா ஆர்கஸ் உடைய பொருள் வந்து அகமனம், அகமனத்துடைய பொருள் என்ன? அகத்தியர். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா மூணுமே ஒரே இதை சேர்ந்துருச்சு. இப்ப இதைதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் தான் அகஸ்தியர். அகஸ்தியர் தான் வந்து ஆல்பா ஆர்கஸ் என்ற ஒரு நட்சத்திரமா இந்த ஆர்கோ த ஷிப் அப்படின்ற ஒரு நட்சத்திர கூட்டத்துல 2வது பெரிய நட்சத்திரமா அண்டவெளியில இருக்காரு, கேலக்சியில இருக்காருன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அதனால இதுதான் அகஸ்தியர். சிவருமான் இருக்கிற அண்டவெளியில எங்க இருக்காருன்னு பார்த்தோம், துருவ நட்சத்திரமா இருக்காரு. அதே தென் திசையில மிகப்பெரிய 2வது நட்சத்திரமா நம்ம அகஸ்தியர் இருக்காரு, ஆல்பா ஆர்கஸ் நட்சத்திரமா அகஸ்தியர் இருக்காருன்னு சொல்லப்படுது. இதுதான் நம்ம அண்டவெளியில அகஸ்தியர் இருக்கிற இடமும் சிவருமான் இருக்கிற இடம் நம்ம வந்து ஆராய்ச்சியாளர் சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள ஒற்றுமை. இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்த்து சொல்றோம். சரிங்களா? இது வந்து முன்னாடியே சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு இதுதான் வந்து நம்ம புராணத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரெண்டு தான் வந்து பொருத்தமாக கூறப்படுது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நந்திதேவர். நந்திதேவர் என்ன அப்படின்னா வந்து நந்திதேவர் அந்த சிவனும் நந்தியும் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு திருமுறை சொல்றார். நந்தி அப்படின்னு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நந்தி வந்து நம்ம சுவாசம் தான், உள் சுவாசம் வெளி சுவாசம், வாசி ஓட்டம் தான் நந்தின்னு சொல்றாங்க. அது உள் சுவாசம் வெளி சுவாசம் ஓடுது இல்லைங்களா, அதுதான் வந்து நந்தின்னு சொல்றோம். நந்தியின் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய உடல்ல நந்தி எங்க இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆக்னா சக்கரத்துக்கு கீழே இருக்கிற நகர சக்கரத்தை ஒட்டி தொடர்புடைய 2 நாசி துவாரங்களை தான் நந்தின்னு சொல்றோம். இந்த ஆக்னா சக்கரத்தை ஒட்டி நாசி துவாரங்கள் நந்தின்னு சொல்றோம். அந்த நந்தி அந்த ஆக்னா சக்கரத்துக்கு மேல இருக்கிற சகசிரதவத்தை என்ன சொல்றோம்னா சிவருமான்னு சொல்றோம். அதனால இந்த ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு சொல்றோம். ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவம் நந்தியும் ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, சிவம் நந்தியும் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு திருமூலர் திருமந்திரத்துல. அப்ப என்ன அப்படின்னா, சிவம் தான் நந்தி, நந்தி வந்து திருமூலருக்கு குரு. அப்போ என்ன சொல்றாரு திருமூலர் என்ன சொல்றாருன்னா, பரபிரம்மமா சிவன் தான் நந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவன் தான் குருவா நந்தி சுரூபமா இருக்காரு. அப்ப நந்தி தான் வந்து இவருக்கும் குருவாவும் இருக்காரு. அப்ப குரு தான் இவருக்கு இறைவனா இருக்காரு அப்படின்னு சொல்றத சூட்சமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா திருமூலர், சிவனும் நந்தியும் ஒன்றென்று வேறில்லை அப்படின்னு சொல்றாரு. சிவனும் நந்தியும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. சோ இதை நம்ம வந்து மூணுமா நம்ம ஒண்ணு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நமக்கு தெரிய வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான்ற ஒரு பேரொழியும், ஒரு சிவபெருமான்ற ஒரு ஞானமும், எல்லா உலகத்துக்கு எல்லாம் பிரபஞ்சமா உருவமா எதுவுமே இல்லாம, எந்த ஒரு அருவுருவமாவும் இல்லாத ஒரு பரம்பொருள் நிலையா இருக்கிற ஒரு சிவபெருமான்ற ஒரு குருதட்சிணாமூர்த்தி சுரூபமா இருக்கிற சிவபெருமான் சுரூபமா குருதட்சிணாமூர்த்தியும், அவருடைய சிவனுடைய சுரூபமா இருக்கிற அக்னா சக்கரத்திலிருந்து வெளிப்பட்ட இன்னொரு முருகப்பெருமான் சொல்ற சுப்பிரமணியரும், நந்தி தேவர், இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு, அதாவது ஒரு பரம்பொருள் தான், ஒண்ணுதான் குளிக்குது, அதுதான் வந்து பிரபரம சுரூபமா இருக்குது அப்படின்னு நம்மளால உணர முடியுது. இது வந்து நம்ம சித்தர்களுடைய ஆரம்ப காலத்துல சித்தர்கள் ஞானத்தை எப்படி வந்தாங்க அப்படின்றதையும், சித்தர்களுக்கு எல்லாம் எப்படி யாரு குருவா இருக்காங்க, சித்தர்களுக்கு எல்லாம் வந்து முத ஒரு ஆதாரமா ஒரு சக்தியா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தோற்றுவிப்பதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் யாருன்னா இந்த 3 பேர் தான். குருதட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அதாவது குருதட்சிணாமூர்த்தி, அடுத்தது நம்ம சுப்பிரமணியர், அப்புறம் நந்தி தேவர். இந்த குருதட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வந்து பூலோகத்துல பிறந்தார் அப்படின்ற அவரே வந்து அவதரிச்சார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அவர் குருதட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு சொல்றோம். அவர் தான் வந்து குருதட்சிணாமூர்த்தி சிவபெருமான் தான் வந்து குருதட்சிணாமூர்த்தி பூமியில பிறந்தார் அப்படின்றதும், அவருடைய 19ஆம் நூற்றாண்டுல பிறந்தார் அப்படின்றதெல்லாம் குறிப்புல சொல்லப்படுது. அதை பற்றி மேற்கொண்டு வர நம்ம பதிவுல பார்ப்போம். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக.